சார் இன்னைக்கு பிரியாணி நிறைய வெரைட்டி இருக்கு சார். ஆம்பூர் பிரியாணி இருக்கு, தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல செய்யற பிரியாணி அதுக்கு ஈக்குவலான டேஸ்ட் கிடைக்குமா சார்? இப்போ நான் வந்து மாடர்னா ஏதாவது உண்மையை சொல்லட்டுமா இல்ல வேற ஏதாவது நம்ம மார்க்கெட்டிங்காக சொல்லட்டுமா? உண்மையை சொல்லுங்க. எஸ், உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு டீயோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 15-20 ரூபாய் போச்சு. என்ன ரீசன் அப்படின்னா சிலிண்டருடைய ரேட் அதிகம். இப்போ இந்த மிஷின் வாங்குறதுனால கமர்ஷியலா பண்றவங்க சொல்றேன், அவங்க இந்த மிஷின் வாங்குறதுனால அவங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது? இந்த மிஷின் வாங்குறதுனால மெயின் அட்வான்டேஜ் இன்னைக்கு இருக்கிற கேஸ் தட்டுப்பாடு. கேஸ்னோட எக்ஸ்பென்சஸ்ல 50% காஸ்ட்ல இதை பண்ணிடலாம். ஒரு 16 கிலோ பிரியாணி பண்றதுக்கு 150 ரூபாய் செலவாகுது. 150 தான், இவ்வளவுதான் செலவாகும். எரிவாயுவா இருந்ததுன்னா கண்டிப்பா அதை விட அதிகப்படியா செலவாகும். எஸ், குறைஞ்சபட்சம் ஒரு 250 ரூபாய் 200 ரூபாய்க்கு பக்கமா செலவாகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரியாணி பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ரைஸ் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து இட்லி எல்லாமே, தட்டு இட்லி எல்லாமே நம்ம பண்ண முடியும். இது இட்லிக்கு தானே இது? ஆமா, இது இட்லிக்கு தான். இது இட்லி. நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒன்னு டைமிங், ரெண்டாவது வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் வந்து கம்மியாகும், ரெண்டாவது ஒரு நல்ல கை தேர்ந்த செஃப் வந்து தேவையில்லை. நீங்க வந்து அந்த டேஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு சாட் மட்டும் போட்டு வச்சுட்டு அதே மாதிரி பண்ணீங்கன்னா டெய்லி ஒரே மாதிரியான பிரியாணிஸ் வந்து நிச்சயமா இருக்க முடியாது, பண்ண முடியாது. சரி. ஹலோ சார். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்க கம்பெனி பேர் சார்? எங்க இருக்கீங்க? எங்க கம்பெனி பேர் VTechங்க, கோயம்புத்தூர்ல இருக்கோம். பாலன் நகர்ல, கணபதி பாலன் நகர்ல இருக்கோம். சரிங்க சார். சார் இப்போ வந்து என்ன பிசினஸ் இது? சார் நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டினுடைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ற மாதிரியான ஒரு மிஷின் இது. இது வந்து ஏற்கனவே இருக்கிறது தான் ஸ்ட்ரீமர், பட் அதவே வந்து ரொம்ப ஹைடெக்கான ஒரு ஸ்ட்ரீமரா நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரியாணி பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ரைஸ் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து இட்லி எல்லாமே, தட்டு இட்லி எல்லாமே நம்ம பண்ண முடியும். இது இட்லிக்கு தானே இது? ஆமா, இது இட்லிக்கு தான். இது இட்லிக்கு. சரிங்க சார். இதுல இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நீராவியில வேக வைக்கக்கூடிய அத்தனையுமே நம்ம இதுல பண்ண முடியும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ் இருக்கு, டைமர்ஸ் இருக்கு, அதனால வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க செட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா போதும், நீங்க இதை பத்தி கவனிக்கணுங்கிற அவசியம் இல்ல. பிரியாணிக்கு வந்து அப்படி கிடையாது இல்லைங்களா? பிரியாணி எல்லாம் வந்து நம்மளுக்கு அடியில வந்து ரொம்ப ஹீட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா கறி போயிடும். அதை வந்து நல்லா கரெக்டா வந்து பிளான் பண்ணிட்டே இருக்கணும், அப்போ நின்று ஆகணும். பட் இதுக்கு அப்படி இல்லை சார். சரி, இதுல ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஒரு குக்கிங் மிஷின். சார் இப்போ வந்து இன்னைக்கு வந்து பிரியாணி கடை வச்சிருக்காங்க, பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா கேட்டரிங் பண்றாங்க, ஸோ நிறைய டைப்ல வந்து பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்? எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க வந்து ஒரு மேனுவலா பண்றப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆள் தேவைப்படுது, எல்லாத்துக்குமே வந்து ஒரு அதை கவனிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு செஃப் தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது முக்கியமா வந்து கேஸ் தேவைப்படுது. அதாவது நீங்க இன்னைக்கு சுச்சுவேஷன்ஸ்ல கேஸ் பண்ணாலும் சிரமம், அதே வந்து அடுப்பு நம்ம இந்த புதுவையான அடுப்பு வச்சு பண்றோம்னாலும் அதுல வந்து நிறைய அதுக்கு வந்து யாரும் வந்து இன்னும் பழக்கப்பட மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே கேஸ்ல தான் இருந்து பழகிறாங்க. சுவிட்ச் போட்டோடனே வந்து செஃப்ஸ் எல்லாம் வந்து வேலையாயிரணும்னு எதிர்பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு நடுவுல இந்த மிஷின்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு மிஷின்ங்க. சரிங்க சார். சார் இப்போ இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்? சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எஸ். இப்போ இது வந்து ரெகுலர் எலக்ட்ரிக்கல் மிஷினுங்க. இது 3 ஃபேஸ், இது வந்து சிங்கிள் ஃபேஸ். சோ இந்த மிஷின் வந்து 12 கிலோவாட், இது வந்து 3 கிலோவாட். ரெண்டு வேரியன்ட் இருக்கு. இதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கு. சைஸ் சின்னது பெருசா? ஆமா, இது பெருசு, இது ரொம்ப பெருசு. இது வந்து இதை விட 3 மடங்கு வந்து இது பெருசு. இதுல வந்து அப்ராக்சிமேட்டா வந்து 12 ட்ரே, அதாவது 12 ட்ரே இருக்கும். அப்ராக்சிமேட்டா நீங்க 12 ட்ரேலயுமே வந்து ஒரு கிலோ பிரியாணியோ ரைஸோ எது வேணா வைக்கலாம். அப்ப வந்து 12 கிலோ ஒன்ஸ் ஒரே டைம்ல வந்து 12 கிலோ பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். ரைஸ்னாலும் 12 கிலோ ரெடி ஆயிடும். ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோ ரெடி ஆகும். இதுல வந்து 8 ட்ரே, ஈச் ட்ரேல வந்து ½ kg வச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து 4 kg. அதாவது நான் சொல்றது பிரியாணி கிடையாது, 4 kg ரைஸ், 4 kg ரைஸ் வைக்கலாம். அப்ப பிரியாணிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து 4 kgங்கிறது 8 kg ஆயிடும். சரி சார். இப்ப நம்ம பிரியாணி வீட்டுல செய்யறோம்னு வச்சுக்கோங்க, கடையில செய்யறோம் அப்படின்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 கிலோ 20 கிலோ பிரியாணி போடுறோம் அப்படின்னா அது எவ்வளவு நேரம் சார் ஆகும்? அதை விட இது குயிக் ஆயிடும். அப்படியா? இது ஒன்ஸ் தண்ணி காஞ்சிருச்சு அப்படின்னா தண்ணி காயறதுக்கு ½ an hour, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரெடி பண்றதுக்கு ½ an hour. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 hour ஆகும். செகண்ட் டேர்ம்ல இருந்து ரெண்டாவது தடவை நீங்க எல்லாமே பாயில் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட்ல இருந்து ½ an hour. நீங்க எது வைக்கிறதா, அந்த ரைஸ் வைக்கிறதாலும் ½ an hour, பிரியாணி வைக்கிறதா இருந்தாலும் ½ an hour. வாட்டர் கெபாசிட்டின்னு பாத்தீங்கன்னா தண்ணி பிடிக்கிறது வந்து இது வந்து 16 லிட்டர் பிடிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 35 லிட்டர்ஸ் பிடிக்கும். 35 லிட்டர். அதாவது அந்த வாட்டர் வந்து அந்த பாயில் பண்றதுக்காக வாட்டர் வைப்போம் இல்லைங்களா? அது இன்னைக்கு பிரியாணி நிறைய வெரைட்டி இருக்கு சார். ஆம்பூர் பிரியாணி இருக்கு, தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல செய்யற பிரியாணி அதுக்கு ஈக்குவலான டேஸ்ட் கிடைக்குமா சார்? இப்போ நான் வந்து மாடர்னா ஏதாவது உண்மையை சொல்லட்டுமா இல்ல
வேற ஏதாவது நம்ம மார்க்கெட்டிங்காக சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க. எஸ், உண்மையை சொல்லணும் அப்படின்னா பேசிக்கா வந்து மிஷின்னால டிபெண்ட் ஆகிறது வந்து கம்மிங்க. சரி, ஓகே. வித்தியாசப்படும். அதாவது நான் 100% மிஷினரிஸ்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சரின்னு சொல்ல வர்ற ஆள் கிடையாது. சரி, இதுல ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனா அந்த சேஞ்சஸ் நம்ம ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலைகள்ல தான் இருக்கிறோம். மேபி ஒரு நல்ல ஒரு அடுப்பு கூட்டி ஒரு பிரியாணி பண்றதுக்கும் இதுக்கும் வந்து கட்டாயமா டேஸ்ட் டிஃபரன்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கலாம். அதுதான் வந்து உண்மையான இது. பட் அந்த அளவுக்கு வந்து மைன்யூட்டா பாக்குற அளவுக்குலாம் இன்னைக்கு யாரும் இல்ல ஜெனரலா. அதனால வந்து தாராளமா இது நம்ம ரெகுலர் டேஸ்ட்டுக்கு வந்து இது சூப்பரான ஒரு மெஷின் தான். அதனால ஒன்றும் பெரிய வித்தியாசத்தை எல்லாம் வந்து ஒன்றும் உணர முடியாது. சரி, ஓகே சார். இப்போ இந்த மிஷின் வாங்குறதுனால கமர்ஷியலா பண்றவங்க சொல்றேன், அவங்க இந்த மிஷின் வாங்குறதுனால அவங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதுல்ல? இந்த மெஷின் வாங்குறதுனால மெயின் அட்வான்டேஜ் இன்னைக்கு இருக்கிற கேஸ் தட்டுப்பாடு. கேஸ்னோட எக்ஸ்பென்சஸ்ல 50% காஸ்ட்ல இதை பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இது நீங்க பண்ண முடியுமாங்கிறது ஜெனரலா கூட கேட்டுக்கலாம். இது வந்து பர் அவருக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 10 யூனிட் பவர் கன்சப்ஷன் செலவாகும். இது பர் அவருக்கு. பர் அவர் அப்படிங்கிறப்ப வந்து மொதல் பேட்ச் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 150 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் ஆகுது. சரிங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ். எத்தனை கிலோக்குன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து இதுல வந்து ஒரு 12 ட்ரேல 12 கிலோ பிரியாணி வைக்கலாம். சரிங்க. அப்போ ஒரு 12 கிலோ அவுட்புட் பாத்தீங்கன்னா ஒரு 15 கிலோ 16 கிலோ அந்த மாதிரி வந்துரும். ஓகே. சோ ஒரு 16 கிலோ பிரியாணி பண்றதுக்கு 150 ரூபாய் செலவாகுது. 150 தான். ஆமா, இவ்வளவு தான் செலவாகும். ஓகே. அதாவது எரிவாயு செலவு சொல்றேன். எரிவாயு அதாவது எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ். எரிவாயுவா இருந்ததுன்னா கண்டிப்பா அதை விட அதிகப்படியா செலவாகும். எஸ். எஸ். குறைஞ்சபட்சம் ஒரு 250 ரூபாய் 200 ரூபாய்க்கு பக்கமா செலவாகும். அப்படி பார்க்கும்போது காஸ்ட் வைஸாவும் இது வந்து ப்ராஃபிட்டா தான் இருக்கு. கம்மி. ஓகே சார். காஸ்ட் வைஸாவும் கம்மி, நேரம் வைஸாவும் கம்மி. நேரம் வைஸா எப்படி கம்மின்னு சொல்றேன் பாத்தீங்களா? இதுல வந்து டெம்பரேச்சர் சுத்தமா இருக்காது. வெளியில அவுட்டோர்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். சைட்ல பேக்ல எல்லாமே. ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த பஃப் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஒரு பொருள் போட்டு டெம்பரேச்சர் வெளியில வராத அளவு கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து உள்ள பாயில் ஆகக்கூடிய அந்த டெம்பரேச்சர் எதுவுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட வெளியில வேஸ்ட் ஆகாது. சரி. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஓபன் பாத்திரத்துல வேக வைக்கிறதுனால தான் கேஸ் வந்து அதிகமா செலவாகுது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இது யூஸ் பண்றதுனால நிறைய அட்வான்டேஜ் மக்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒன்னு டைமிங், ரெண்டாவது வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் வந்து கம்மியாகும், ரெண்டாவது ஒரு நல்ல கை தேர்ந்த செஃப் வந்து தேவையில்லை. நீங்க வந்து அதை டேஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு சாட் மட்டும் போட்டு வச்சுட்டு அதே மாதிரி பண்ணீங்கன்னா டெய்லி ஒரே மாதிரியான பிரியாணிஸ் வந்து நிச்சயமா இருக்க முடியாது. பண்ண முடியும். சரி, சூப்பர் சார். சார் இப்போ இந்த மிஷின் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, ஓகே, வாங்கினதுக்கு அப்புறம் இதுக்கு எப்படி மெயின்டெனன்ஸ் எப்படி சார் பண்ற மாதிரி இருக்கும்? இதுல மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ஜீரோங்க. ஏன்னா இதுல வந்து ரெகுலரா வந்து ஒரு ஹீட்டர் இருக்கும். சோ அதனால மெயின்டெனன்ஸ்ங்கிறது எதுவும் இல்ல. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் யூஸ் பண்றதை விட எளிமையானது தான். அந்த ஹீட்டர் வந்து நீங்க கேஸ் அடுப்பு இந்த அடுப்பு யூஸ் பண்ற மாதிரி தான் இதுவும். நீங்க அந்த ஹீட்டர் போயிடுச்சுன்னா ஹீட்டர் நம்ம கிட்ட ஸ்பேர்ஸ் இருக்கு, மாத்திக்கலாம். இங்க இருந்து அனுப்பிச்சு கொடுத்துருவோம், நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது 1 இயர் வாரண்டியில வருது. சோ அதனால நீங்க வந்து என்ன ஸ்பேர் பார்ட்ஸ்னாலும் நம்ம இங்க இருந்து அனுப்பிச்சு கொடுத்துடலாம். உங்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் பத்தி கவலையே பட தேவையில்லை. ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வித்தின் 2 டேஸ்ல நாங்க இங்க இருந்து கொரியர் பண்ணிடுவோம். சரிங்க சார். சார் இப்போ புதுசா நிறைய பேர் வந்து இந்த மிஷின் வாங்குவாங்க. சோ அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து ஏதாவது நீங்க சொல்லி தர முடியுமா? எஸ், கண்டிப்பா ட்ரைனிங் கொடுத்துருவோம். புதுசா வாங்குறவங்களுக்கு பிசினஸ் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும். அவங்க லொகேஷன் இதெல்லாம் பிசினஸ் பொறுத்தளவுக்கு நல்லா பண்றாங்களாங்கிறது அது அவங்களோடது. நாங்க வந்து ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துருவோம். ப்ராடக்ட்டை எப்படி பண்ணலாம், எப்படி எடுக்கலாம், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், எது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருவோம். மற்றபடி இந்த டேஸ்ட், ரெண்டாவது லொகேஷன், ரெண்டாவது பினான்சியல் விஷயங்கள் எல்லாமே அவங்க முதல்ல ரெடி ஆயிடணும். அதுக்கப்புறம் அதுக்குண்டான ட்ரைனிங்ஸ் வந்து எங்களால கொடுக்க முடியாது. லாபகரமா ஓடுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து எங்களால வந்து சொல்ல முடியாது. அவங்களோட ஏரியாவை பொறுத்தது. பட் எங்களுக்கு உண்டான அந்த பேசிக் டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ் வந்து குறைவு இல்லாம கொடுத்துருவோம். சரிங்க சார். சரி, இன்னைக்கு வந்து சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்கு, தள்ளுவண்டியில போட்டு பிரியாணி சேல் பண்றாங்க, வீடுகளிலேயே சேல் பண்றாங்க, பெரிய பெரிய கமர்ஷியல் கடைகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி இடங்களுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஓகே சார், இது எல்லா இடத்துக்குமே டிமாண்ட் இருக்கும். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க வந்து இடம் காம்பாக்ட். நீங்க இதுக்கு உண்டான அந்த பாத்திரங்கள்லாம் பெருசா எல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. இடம் காம்பாக்ட், ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ரெடி ஆயிடும். ஆமா, இதனால வந்து உங்களுக்கு நீங்க வந்து வீடுகளை தவிர வீட்டு என்கொயரிஸ் மட்டும் வீடுகளுக்கு மட்டும் இது யூஸ் ஆகாது. மற்றபடி நீங்க ஃபங்க்ஷன்ஸ் பண்றீங்களா, ஹோட்டல்ஸ் வச்சிருக்கீங்களா, இல்ல கேட்டரிங் வச்சிருக்கீங்களா? இப்ப கேட்டரிங்லாம் பெரிய வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்காங்க, எடுத்து போட்டு போனாங்கன்னா போதும், அங்கேயே வச்சு சமைச்சிட்டு வந்துடலாம். அந்த மாதிரியும் வந்து பண்ண முடியும். அதே சேம் டைம் வந்து நீங்க பிரியாணி சமைக்கிறவங்களா இருந்ததுனாலும் பிரியாணி ரெகுலர் இந்த 150 ரூபா பர் கேஜி அந்த மாதிரி எல்லாம் விற்கிறவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம். இப்போ வந்து 8 ட்ரே சொன்னீங்க, இது வந்து எத்தனை ட்ரே? அது வந்து 12 ட்ரே. இதனுடைய சைஸ் வந்து 395 x 595. இது வந்து சின்னது. சரி, இப்போ இதுக்கு யாருக்கு டிமாண்ட் இருக்கும், இது யாருக்கு தேவை இருக்கும்?
இது எல்லாமே வந்து இது நான் இப்போ இத்தனை நேரம் நான் வந்து பிரியாணி பற்றி மட்டும் சொல்லியிருந்தேன். இப்போ இது கூடுதலாக நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இட்லி, இப்போ இட்லியை விற்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் இட்லி யூஸ் பண்ணுறாங்க. இட்லியை வந்து சேல் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோட்டல், சின்ன ஹோட்டல் இட்லி வந்து வச்சிருக்காங்க. ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9 இட்லி ஒரு ட்ரேல, 9 இட்டு நம்மளுக்கு வந்து 8, கிட்டத்தட்ட ஒரு அந்த அந்த கணக்கில் வர்ற அந்த எல்லாம் அந்த இட்லிக்குண்டான டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். நீங்க அத்தனை 8 தட்டில் இருக்கிற வீட்லயும் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அந்த டெம்பரேச்சரும் இருக்கும். நீங்க வந்து அதை வந்து திருப்பி வந்து ஒரு ஹாட் பாக்ஸ்குள்ள போட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரியான பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும். இந்த மிஷின்ல பொறுத்தளவுக்கு வந்து நீங்க இடியாப்பம் பார்த்துருப்பீங்க இல்லையா, இடியாப்பம் மற்றது எல்லாமே வந்து இதுல கம்ப்ளீட்டா வந்து நீங்க வச்சுக்கலாம். இடியாப்பத்துக்கு வந்து தனியா தட்டு இருக்கு. நீங்க இடியாப்பத்தை வந்து பெருசா வந்து பண்றப்ப என்னன்னா நிறைய வேலை, மேனுவல் வேலை இருக்கும். பட் இதுல அப்படி இல்லை, ட்ரேவா இருக்கும். ட்ரேல இருந்து அப்படியே எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் ட்ரேஸும் இருக்கு, ரெகுலர் எஸ்எஸ் ட்ரேஸும் இருக்கு. இடியாப்பமும் பண்ணிக்கலாம். ஓகே சார், நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி சிலிண்டரோட தட்டுப்பாடு நிறைய, கேஸோட தட்டுப்பாடு அப்படி இருக்கும்போது இந்த மிஷினுடைய ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? எஸ் சார், நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இப்பெல்லாம் வந்து நிறைய இதை விட அல்ட்ரா மாடர்ன் ப்ராடக்ட்ஸ் கூட அவைலபிள் இருக்கு. நம்ம பண்றது இல்ல. பட் அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மிஷின்ல, அது ஒரே எலக்ட்ரிசிட்டி மிஷின்ல நீங்க வந்து பேக்கிங்கும் பண்ணிக்கலாம், சேம் டைம் வந்து நான்வெஜ்ஜும் பண்ணிக்கலாம், அது ஆவியில வேகிறதும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மிஷின்ஸ்க்கு மத்தியில் இது வந்து ஒரு சிம்பிள் மிஷின், அதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன் மிஷின். ஸோ இது அழகான ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இதுல தான் வந்து இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் தான் இனிமேல் வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டினா கண்ட்ரோல் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஈஸிங்க. கேஸ்னா வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றதுல ரொம்ப காம்ப்ளிகேஷன். அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ண முடியாது. நீங்க மேனுவலா ஒரு ஆள் இருந்துகிட்டு பண்ணணும். பட் எலக்ட்ரிசிட்டி அப்படி இல்லை, ஜஸ்ட் நாபை வந்து திருவி விட்டீங்கன்னா போதும், அது அந்த டெம்பரேச்சர்ல அப்படியே நின்னுக்கும். சரி சார், இப்போ சின்ன மிஷின் பெரிய மிஷின் எஸ், நான் பிரைசிங்ஸ் வந்து இப்போ இருக்கிற அப்ராக்சிமேட் பிரைஸ் சொல்றேனுங்க. இந்த மிஷின்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து 32,000 வருது. நான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பிரைஸ் கொடுத்துறேன். அப்ப என்ன ஆகுனா, நான் பிரைசஸ் வந்து சேஞ்சஸ் இருந்ததுனாலும், ஏன்னா இப்போ வந்து பிரைசஸ் சேஞ்சஸ் வந்து ரெகுலரா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட், இந்த ஸ்டீலினுடைய பிரைசஸ் எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரைசஸ்ல போயிட்டு இருக்கிறதுனால பிரைசிங் சேஞ்சஸ் இருக்கலாம். அதனால நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிரைசிங்ஸ் எல்லாமே அதுக்குண்டான எல்லா மாடல்ஸோட பிரைசிங்ஸ் கொடுத்துறேன். அதுக்குண்டான அந்த தட்டு ட்ரே எல்லாத்துக்குண்டான அந்த பிரைசிங் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சார். ஸோ இப்போ இந்த பிசினஸ் பண்ண போறவங்களுக்கு உங்க சைடுல இதை அட்வைஸ் பண்ண விரும்புறீங்களா? நான் ஃபுட் பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே சொல்லுவேன், ஃபுட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. எனக்கு வந்து ஜென்ரலா வந்து நான் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபுட்ல வராதிங்க. பிகாஸ் ஃபுட்டுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நல்லா அதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து இறங்கி பண்ணா மட்டும்தான் ஃபுட் பிசினஸ் வந்து நல்லா பண்ண முடியும். இல்லை ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கிறவங்க வாங்க. ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு நான் நடத்த முடியும், நான் வந்து நிறைய மாஸ்டர்ஸ் வச்சு நல்லா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க எல்லாமே சூப்பரா பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து சிங்கிள் பீப்புளா வரலாம். அதாவது ஒரே ஒரு ஆள் அவருக்கு வந்து அந்த பிசினஸ் வந்து பண்றாரு அப்படின்னா, ஒரு பிரியாணி ஒரு 4 பேர் ஒரு 2 பேர் ஹெல்ப் மட்டும் வச்சு பண்றாங்க அப்படின்னா இது ஈஸியா பண்ண முடியும். சோ இந்த பிசினஸ் பொறுத்தளவுக்கு வந்து சிங்கிள் மேன் ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மற்றபடி நாங்க ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா ரெக்கமெண்ட் பண்றேன். நான் ஏற்கனவே ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, ஏற்கனவே வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி பிரியாணி கடை நடத்தி இருக்கிறவங்க, அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய இட்லி, அப்புறம் அந்த இடியாப்பம் பண்றவங்களுக்கு வந்து இது சூப்பரான மிஷின். ஆமா சார். இப்போ ஆர்டர் பண்றது எப்படி சார், எப்படி கனெக்ட் பண்றது எப்படி? ரொம்ப ஈஸிங்க. ஃபோன் நம்பர், உங்களுக்கு ஃபோன் நம்பர் கீழே வந்து ஸ்க்ராலிங் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்க ஸ்டாஃப்ஸ் வந்து எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா டீட்டெயில், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். எஸ், மெஷின் வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் பண்றோங்க. இது வெளியில போகுது அப்படின்னா வுட் பாக்ஸஸ்ல போகும். லோக்கல் தமிழ்நாடு அப்படின்னாக்கா காட்டன் பாக்ஸஸ்ல வரும். அதனால டிரான்ஸ்போர்ட் பத்தி பிரச்சனை இல்லை. அங்க வந்து சேர்ற வரைக்கும் எங்களோட பொறுப்பு. அதுல ஏதாவது டேமேஜஸ் வந்ததுனாலும் நாங்க வந்து பேர் பண்ணிக்குவோம். ஒண்ணு வேற மிஷின் மாத்தணும்னா வேற மிஷின் மாத்திக்கலாம், இல்லைன்னா அதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். கண்டிப்பா நிறைய மக்கள் நிறைய ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பா நிறைய மக்கள் ஆர்டர் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நன்றி சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிரியாணி மேக்கிங் மிஷின் தேவைப்படுச்சுன்னா மறக்காம சாரோட நம்பர் வீடியோ கொடுத்து கால் பண்ணி பேசிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் மாஸ்டர் இல்லை சிலிண்டர் கிடைக்க மாட்டேது அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் பிரியாணி மேக்கிங் மிஷின். இன்னைக்கு பிரியாணி கடைக்குன்னு தனியாக ஹெவி டிமாண்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு பிரியாணி கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஆளும்போது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட், அதோட ஈர்ப்பு தன்மை, அதாவது அது மேலே இருக்க ஒரு ஆவல் சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிறைய பிரியாணி கடைகள் மூடி கிடக்குங்க. எல்லாத்துக்கும் என்ன ரீசன் அப்படின்னா சிலிண்டர் இல்லாத காரணம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது மறக்காம அந்த மிஷினை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற நம்பர் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. நன்றி சார்.